ஓகே ஸோ ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் சீசனில் அப்கிரேட் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் வந்துட்டு வைபோ சார் அவரோட வீட்டை அப்கிரேட் பண்ண 4 நிமிஷத்துக்கு கட்டியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடியே நான் வந்துட்டு அப்கிரேட் பண்ண போகிறேன். ஆக்சுவலி வந்துட்டு இந்த வீடியோ எனக்கே இப்போ தான் தெரியும். ஸோ இந்த வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சிருக்கு, அதாவது அது வைபோ இப்படிக்கெலாம் போட்டிருக்காருன்ட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி தான் நான் இப்போ தான் வந்துட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடு நம்ம வந்துட்டு அப்கிரேட் தான் பண்ண போகிறோம். ஸோ போன வீடியோ நான் காப்பர் வேக வச்சேன்ல. ஆமாம். ஸோ அந்த இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம என்னது பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் பிளாக்ஸ் வச்சு நம்ம வீட்டை எப்படிலாம் அப்கிரேட் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வைபோ வந்துட்டு ப்ரைவேட் பீச் காட்டியிருக்காரு இல்லையான்னு தெரியல. காட்டியிருக்கீங்களா? சரி வாங்க. ஸோ இப்போ மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரைவேட் பீச்சில் வந்துட்டு அதாவது இந்த சீலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ சேஞ்சஸ் பண்ணலான்னாலும் மறக்காம நீங்களே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ப்ரைவேட் பீச். ஸோ இது பீச்சுன்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இது சர்வைவலில் தானே இருக்குது. என்ன இதுக்குள்ளே கேவ் மாதிரி இருக்குது. வாவ், இதுக்கும் டீப்பாக போகும். ஆனால் நம்மக்கிட்ட பபிள் இருக்குது. ஆமாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்புறமா வந்துட்டு க்ரியேட்டிவில் இது ஃபுல்லாக வந்துட்டு சுற்றி காமிக்கிறேன். ஸ்பெக்டர் வேண்டாம், க்ரியேட்டிவில் சுற்றி காமிப்பேன். ஸ்பெக்டர் போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக வேண்டாம். பரவாயில்ல க்ரியேட்டிவ் போடுங்க. ஸ்பெக்டரே போடலாம். வேண்டாம், க்ரியேட்டிவ் போடுங்க. வேண்டாம் க்ரியேட்டிவ் போடலாம். கைஸ் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு பபிள்ஸ் இல்லையா? ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு கீழே யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் என்னென்ன இது அப்கிரேட் பண்ணலான்னு மறக்காம லைக் கிரியேட்டிவ்லயே அந்த சார்ஜ் எல்லாம் போட்டீங்க பாருங்க. ஸோ இது வரைக்கும் போயிட்டு தான் பார்த்தீங்கன்னா இது சர்வைவலில் போனாச்சுன்னா இன்னத்துக்கு வந்துட்டு என்ன ஆகும்னே தெரியாது. எஸ். ஸோ வைபோ கொஞ்சம் வேலையாக வெளியே போயிட்டு வரேன். நான் கண்டிப்பாக வெளியே போயிட்டு வரேன். ஓகே கைஸ். கடைக்கு போயிட்டு வரேன். எங்கள் டிவி தான். உங்கள் டிவியா? இவன் மாற்றிட்டு தான் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து என் டாகிக்கு நேம் வச்சுருந்தேன்ல, அதில் வந்து இப்போ குட்டி வந்திருக்கு. இது எத்தனை குட்டினா காமிக்கிறேன். ஒயிட் ஒரு குட்டி. அந்த ஒயிட்டுக்கு பேர் வந்து கிருஷ்ணன் வச்சுருக்கேன். இது ஒரு குட்டி பேர் என்ன வச்சுருக்கேன்னா பேர் வைக்கலையா? இதோ பேர் வச்சிடலாமா? அது பேர் வச்சுட்டேன்னு வைக்கல. அடுத்தது ஏதோ நாய்க்குட்டி வந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறதான் நாங்கள் பண்ண போகிறோம். இதுக்கு நாங்கள் கமெண்ட்டில் பேர் எந்த இதுக்கு நிறையா வருதோ லைக் வந்து ரிகர் வேணாம். த்ரிஷா. இப்போ கிருஷ்ணன் வைக்கலாம். கிருஷ்ணன் வந்து எங்கள் மீன் பேர். ஹே தரா ஜெனரல் ஃபயர் ஃபக்கு டிராகன் எதுக்கும் வரலையா? சுப்பிரமணி டிராகனு சிருஷ். பர்சன்ட் வந்து 10 நிமிஷம் தான் இருக்குது. 10% இருக்கு. நம்ம என்ன அப்கிரேட் பண்ணலாம்னா ஆடெல்லாம் காமிச்சிருப்பாரு. காமிச்சிட்டேன். ஆடு தையெல்லாம் அடிச்சு மேலே ஏதோ திங்ஸ் எல்லாம் வைக்கலாம். மேலே திங்ஸ் மீன்ஸ் இந்த பர்த்டே கட் பண்ணுற கேக்கு அந்த மாதிரி. இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் பர்த்டே பார்ட்டி கொண்டாடுற மாதிரி இல்லை. நம்ம டெரஸ் வச்சுருந்தோம்னா பட்டாசெல்லாம் வைக்கலாம். அக்வாரியம் அந்த மாதிரி செட். அக்வாரியம் மாதிரி வேணால் பண்ணிக்கலாம். மேலே ஃபுல்லாக தண்ணி ஆனாலும் பரவாயில்ல. ஆமாம், ஏன்னா மேலே யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் இது ஃபுல்லாமே தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல. போய் ஸ்டாண்ட் எடுத்து வந்துடலாம். சாண்ட் அங்கே இருக்கா? இதுக்கு சாண்ட் எடுக்கிறேன். கிளாஸ் பண்ணல.
தொட்டாலே சாண்டெல்லாம் நம்ம கையிலே எடுக்கலாம். இவ்வளோ வேஸ்ட் டைம் ஆகும். சாண்டை உடைக்கிறதுக்கு தெரியும். அது சவல்லே வந்துச்சு. பாருங்க, கையில் பண்ணலாம், சவலில் பண்ணலாம். அதுதான் சாரோட ஸ்பெஷல். என்னது இது? ஆக்சலேட்டர். ரொம்ப ஆக்சலேட்டர் தான். ஆமாம், இது சர்வைவல்ப்பா. தெரியும். அங்கே இருக்கு வார்த்தை. ஷார்க் மாதிரி போனது இப்போ காப்பர் கப்பு. காப்பர் சோ இவங்க வேற எங்க போனாலும் துரத்திட்டு வந்துடுறாங்க. ஆனா சாண்டு நிறைய எடுக்கணும் இருக்கு. கொஞ்சம் சாண்ட். ஏன்னா நம்ம வாட்டர் பாடிஸில் தான் வீடை கட்டியிருக்கோம். அங்கே தான் இருக்குது. பக்கத்தில் தான் வீடு கட்டியிருக்கோம். ப்ரைவேட் பீச்லேயே சாண்ட் இருக்குது. அதுக்கு அவ்வளோ தூரம் தள்ளி வந்திருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற சாண்ட் அழகு போயிடும். அட்டி வச்சது போயிடும். ஐயோ, மண்ணை உருக்கி கிளாஸ் தான் எடுக்கணும். அடிச்சதுக்கு அழகு. கிளாஸ் அழகா இருந்தா ஷார்க்கு மாதிரி போகிறேன். நம்மளாம் ஷார்க் அப்படி நம்ம வந்தானா தான் இருக்கும். ஏன்னா கமெண்ட்டே கொடுக்க தெரியாது. ரெண்டு பேருக்குமே எதுவுமே தெரியாது. என்ன பண்ணுறது? எனக்கு மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம 27 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம். அதுவும் இல்லாமல் 4.3K வியூஸ் எல்லாம் உங்களால தான். வெடிக்காது இது. ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எது வெடிக்காது? ஓ, பிளாஸ்ட் ஃபர்னன்ஸ் இல்லை. இதில் வந்து ஸ்டோனை ஹீட் பண்ண முடியும். அப்புறம் சரி, முதல்ல இதை இன்னாட் அந்த மாதிரி தான். பாருங்க, இது டிவி இருக்கு. அந்த மாதிரி ஹார்டான ஸ்டப்ஸன்ஸ் எல்லாம் இந்த பிளாஸ்ட், ஹார்டான பொருள் இந்த பிளாஸ்ட் இதில் பண்ண முடியும்னு சொல்கிறீங்களா? ஆனால் அதுவும் இல்லாமல் இது ஃபாஸ்ட் வராது. ஆனால் பிளாஸ்டில் ஃபாஸ்ட் செமையாக வரும். சரி, அப்போ ஏதாவது ஒரு ஸ்டோன் எடுத்து எங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கணும். ஸ்டோன் நம்மக்கிட்ட காபில் ஸ்டோன் இருக்கா? அது ஒன்று சொல்லலாம். வீட்டுக்கு முன்னா இங்கே வீட்டுக்குள்ளேயே இருக்கு. வீட்டுக்குள்ள எடுத்தா அசிங்கமயம். இது உயிரை விட போகுது. அதனால இது யூஸ் பண்ணிட்டு. இது அயனா இல்லை ஸ்டோனா? ஸ்டோன். அயன் இங்கே மாட்டி வச்சுருந்தேன்ல ஐட்டம் ஃப்ரேம். அது கூட என்ன ஃபியூவல் வேணாலும் போட்டுக்கலாமா? இதில் ஹீட் பண்ண முடியல. ஸோ பரவாயில்ல. அந்த இதில் வந்து இந்த 5 கிளாஸ் உருவாயிடுச்சு. நம்ம மேலே இந்த சன்ரூஃப் கட் பண்ணுறதுக்கு இந்த ப்ளூ கலர் ஸ்டோன் எடுத்து வச்சோன்னு நினைக்கிறேன். இந்தா 6 6 5 இதெல்லாம் சேர்க்க முடியாது. கதவு திறக்கிற சத்தம் கேட்குது. அப்படின்னா சார் வந்துட்டாரு. ஆமாம், சுகேஷ் கடைக்கு போயிட்டு தக்காளி கொஞ்சம் தக்காளியில் இல்லை கொஞ்சம் கிராசரி ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கும் மேலே நாங்கள் அக்வாரியம் பண்ணலான்ட்டு இருக்கோம். குட்டி அதுக்கு தான் கிளாஸ் எல்லாம் இப்போ ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருந்தீங்க இன்ன வரைக்கும்? அக்வாரியம் கட்டலான்னு இதில் சாண்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் ஹீட் பண்ணிட்டு இருக்கோம். ஓஹோ, அது மேலே அந்த கிளாஸ்லாம் போட்டு வச்சுருந்தார்ல. ஓகே. அதில் இந்த கிளாஸ் ரூம் பண்ணி வச்சுருந்தாங்க. அது எப்படி கேட்டா இந்த மாதிரி ரூம் எப்படி பண்ண நடுவில் வந்து கேப் விட்டுட்டு இந்த கார்னரில் மட்டும் பண்ணிட்டு சைட்லலாம் கவர் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த ரூம் எனக்கு தெரியும். இந்த ரூம் நம்ம கட்டி இருக்கோம். நான் தான் கட்டினேன். அதாவது இப்போ இது கிடையாது, அந்த போன இதில்
தெரியும். இது ஃபுல்லாமே அக்வாரியமா? ஃபுல்லாவே இல்லை, இந்த கிளாஸ் பேனல் கொஞ்சம் போடும். ஐடியா கிளாஸ் நாங்கள் இங்கே அக்வாரியம் கட்டுறோம், கீழே கட்டினா தண்ணி ஆயிரும். அதுவும் இல்லாமல் இந்த இடத்த யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க கிளாஸாக. இது ஃபுல்லாகவே தண்ணி ஆனாலும் கூட பரவாயில்ல. ஸோ மேலே ஃபுல்லாமே அக்வாரியம் கட்டிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு என்ன ஃபுல்லாமேவா? பண்ணலாம்? ஆமாம், அது கிளாஸ் பத்தாதுடா. அந்த கிளாஸ் அதாவது இந்த இது ஃபுல்லாமே வந்துட்டு கட்டிடலாம். ஃபுல்லாகவே ஜஸ்ட் தண்ணியை மட்டும் ஊற்றி விட்டுறலாம். தண்ணி விட்டு ஊற்றி ஆ ஃபிஷ்ஷை விட்டு ஓகே. அப்போ வீட்டுல பார்த்தா மேலே ஃபுல்லாக இங்கே பாருங்க, கிளாஸ் பேனல் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ 32 வரும். அப்புறம் எதுக்கு நம்ம கிளாஸ் ஹீட் பண்ணிட்டு இருக்கோம்? கிளாஸ் தான் உருவாக்க முடியுங்க பாருங்க. இவர் என்ன சொன்னாருன்னா அந்த ரூம் ஃபுல்லாமே நம்ம அக்வாரியம் ஆமாம், மேலே இருக்க ரூம் ஃபுல்லாமே தண்ணி போட்டு அக்வாரியம் கட்டிடலாம். அப்படி வேணாம், அப்படிதான் நல்லா இருக்கும். அப்படின்னா தான் மேல இருந்து பார்த்தா ஃபிஷ்ஷஸா இருக்கும். கிடைக்கும்னு அவர் சொன்னாரு. ஸோ இது எதுக்கும் ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க கிளாஸு. நம்ம வந்துட்டு அப்புறம் அங்கே டோர் தேவையில்லை. சரி இப்போ ஃபுல்லாக அக்வாரியம் பண்ண பக்கெட் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு ஸோ அது எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிருக்கோம். சரி சால்மனுக்கு எப்போவுமே வீடியோ எடுக்கும்போது இப்படி தான் கருமம். 5% தான் இருக்கா? சரி இந்த அக்வாரியம் முடிச்சுட்டு வீடியோ முடிச்சிடலாம். அக்வாரியம் முடிக்கிறதுக்கு டைம் இருக்காது. பரவாயில்ல, தண்ணி மட்டும் ஊற்றிட்டு அடுத்த வீடியோவில் ஃபிஷ் அடுத்த பார்ட்டில் ஃபிஷ் போட்டு இன்னைக்கே பண்ணிடுவோம். சாறு போட்டவனே பண்ணிடுவோம். அடேய். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எது கிளாஸ் மேனல் இப்படியே போட்டு வைக்கலாம். பரவாயில்ல, வேண்டாம் வேண்டாம், ஜஸ்ட் பக்கெட் ஆஃப் வாட்டர். ஓகே, எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே இப்படியெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். சரி டக்குன்னு ஓடுங்க. ஃபுல்லாக இருக்கா தனியாக மாட்டேங்குது. நான் போடணும், அவங்களுக்கு தண்ணி வேணும். சரி பாருங்க ஆகுது. பக்கெட் பத்தாது. மறுபடியும் போய் குடிச்சிட்டு வரணும். ஐயோ அது உட் இல்லை, உட்டுண்டு ஒரு தண்ணி வெளியும் கொட்டி அருவியாட்ட. அப்புறம் டோர் எடுத்து கிளாஸே போட்டுக்கலாமே. கிளாஸ் டோர் போட்டுடலாமா? கிளாஸ்ல டோரே வரலாம். இல்ல கிளாஸே ஓடுறோம். ஆமாம், நம்ம அங்கே போக போகிறது கிடையாது இல்லை. அக்வாரியம் நம்ம இதுக்கு. ஆமாம், அக்வாரியம் நம்மளுக்கு எதுக்கு போகிறோம்? அப்போ கடைசியில் கிளாஸ் பண்ண போட்டுருவோம். ஓகே, கடைசியில் விடுவோம்ல, தண்ணி எல்லாம் செஞ்சிடும்ல. This boy is not having sense. கிரியேட்டிவ்ல தானே இருக்கு. இல்ல தேங்க் யூ. கிரியேட்டிவ்ல ஒண்ணு ஆகாது. டக்குனு ஓடுறேன் கிரியேட்டிவ். வெளியே வருமா? வரல. அவ்வளோதான். என்ன இது எப்படி இருக்கு? தொங்கிட்டு இருக்கிற இடத்துல எல்லாம் அப்படிதான் இருக்கும்போது தொங்கிட்டு இருக்கிற இடம். அப்புறம் இது தள்ளி இருக்கிறது. இங்கெல்லாம் தொங்கிட்டு இருக்கு பாருங்க. தூங்கிட்டு இருக்கேன். தொங்கிட்டு இருக்கு. இதுக்குள்ள என்ன விடலாம்? ஏதோ ஒன்று வைங்க. டிராபிக்கல் ஃபிஷ் ஆக்ஸலோட்
ஆ இதில் சாண்டு கீழே வைக்க முடியுமா? ம் சரி அப்போ அதை வைப்போம். சாண்டு காய் கிரியேட்டிவ் தானே இது. ஆனால் சாண்ட் பிளாக் இன்வென்ட்ரி ஃபுல்லு. ஏன் டேர்ட்டுக்கு மேலே வைங்க. சரி ஓகே. ஓஹோ ஆதோ சர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அறிவு இருக்கு. மீன்களுக்கு சாண்டு வேணும். ஒரே ஒரு லேயர் போடுறா. லேயர் தான் போடணும். இன்னும் இப்படி வருது. ஃபுல்லாமே சாண்டு போடணும். அங்கே இன்னொரு இடத்துல நீங்கள் சாண்டு ஃபில் பண்ணாமல் இருக்கீங்க. மேலே இதுக்கு எனக்கு தெரியும். ஆனால் நம்ம கீழே தானே போட்டோம். பறக்கிறோம். மேலே சன்ரூஃப் தெரியாது. பரவாயில்ல. ஐயோ அதை நான் யோசிக்காம விட்டுட்டேன். சரி பரவாயில்ல விடு. அப்புறம் நம்ம எப்படி நம்ம அக்வாரியம் பார்க்குறது? மேலே வந்து பார்க்கலாம். மேலே வந்து ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணி பார்த்து மெதுவாக போகலாம். அதுக்கு நீ இவ்வளோ வைக்கணும். கதவுக்கு இந்த சைன் ஃபுல்லாக வைக்கணும். கதவை கடைசியில் எடுத்துருவாங்க. ஆமாம் கதவுக்கு எடுத்துருவோம்ல. அப்போ உள்ள வர்றது வந்து உள்ள தேவையில்லை. உள்ள வரவே தேவையில்லை. அப்போ அது சும்மா லுக்குக்கு. என்னது? ஆமாம் லுக்குக்கு. இதெல்லாம் தண்ணியே ஏய் இன்ன வரைக்கும் இங்கே ஊற்றவே இல்லைடா. அருமைடா நண்பா. கொஞ்சம்லாம் தொங்கிட்டு இருக்குது. ஆமாம் தொங்கிட்டு இருக்கிறேன். அது எது கேட்க வச்சிங்க? காமெடியாக இருக்கு. அவன் சாப்பிட்ற ஸ்டைலை பார்த்தாலே டக்குன்னு பேட் முடியுது. ஐயோ 2 வீடியோ ரன் பண்ணிக்கலாம். அப்படியா? ஸோ அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி. டாட்டா பாய் சி யூ. அண்ட் இந்த கேம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெயிட். ஸோ பாய் ஃப்ரம் பிடி தமிழ் கேமே.